வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற ரோட் ஹவுஸ் அப்படின்ற படத்தோட விமர்சனம். ஜேக் ஜில்லன்ஹால் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்கிற இந்த படத்தோட டைரக்டர் டக் லிமன். இங்கிலீஷ் ஒரிஜினல். இது தமிழ், ஹிந்தி, தெலுங்கு போன்ற பல இந்திய மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. ரோட் ஹவுஸ் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஓல்ட் ஃபேஷன்ட் ஆக்ஷன் படம். இன்ஃபேக்ட் இதே பேரில் 1989 பேட்ரிக் ஸ்வேசி நடித்து வெளிவந்த படத்தை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அரத பழசான காலங்காலமாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த படத்தில் அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒரு சின்ன தீவான கிளாஸ் கீ, அதில் ஒரு பீச் சைட் பார், அதுக்கு பேர் ரோட் ஹவுஸு. அங்கே சில ரவுடிங்க தினம் வந்து கலாட்டா பண்ணி வியாபாரத்தெல்லாம் கெடுக்கிறாங்க. இதை சில காரணங்களால லோக்கல் போலீஸ் வந்து கண்டுக்க மாட்டேங்குது. பார் ஓனரான ஃப்ராங்கிங்கிறவங்க இந்த ரவுடி கும்பலை அடக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டால்டனை ஒரு பவுன்சராக வேலைக்கு சேர்க்குறாங்க. ஜேக் ஜில்லன்ஹால் இந்த வேடத்தில் நடிச்சிருக்காரு. டால்டன் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர், கொஞ்சம் ஃபேமஸான ஆள் கூட. ஆனால் அவருக்கு ஏதோ சில பிரச்சனைகள், அதனால இந்த வேலையை அவர் ஒத்துக்கிறாரு. கிளாஸ் கீக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, இது ஏதோ ஒரு சின்ன ரவுடி கும்பல்லாம் இல்லை, இதுக்கு பின்னாடி நிறைய பணபலம் ஆள் பலம் பொருந்திய ஒரு பெரிய இந்த மாஃபியா கார்டல் மாதிரி ஒரு கூட்டமே இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் டால்டனும் மற்ற அந்த ரோட் ஹவுஸ் எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களில் சில பேரெல்லாம் சேர்ந்து எப்படி இந்த மாஃபியா கேங்கு, இந்த கரப்ட் போலீஸ் இதெல்லாம் எதிர்த்து சண்டை போடுறாங்க, அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையை. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது ஒரு ஓல்ட் ஃபேஷன்ட் ஆக்ஷன் படம். 1980ஸ்லாம் இப்படிப்பட்ட படம் தான் வரும். ஸ்வார்சனெகர், ப்ரூஸ் வில்லிஸ், ஏன் எட்டி மர்ஃபி மாதிரி ஆட்கள் கூட இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. கதைங்கிறது சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஒன் லைன் தான் இருக்கும். ஸ்டண்ட் காட்சிகள், பஞ்ச் டைலாக்ஸ், இதுக்காக தான் படமே ஓடும். மோஸ்ட்லி வில்லன் கூட அமகலமான ஒரு வெயிட்டான ஒரு ஆளை தான் போடுவாங்க. பெரிய ஆழமான கதை, அழுத்தமான வசனங்கள், பல பரிமாணங்கள் கொண்ட கதாபாத்திரங்கள், மெசேஜிங் அப்படி இப்படிலாம் எதுவுமே இருக்காது. வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான். பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் பஞ்ச் டயலாகு, நிறைய சண்டை காட்சிகள், அவ்வளோதான். நீங்கள் இப்படிப்பட்ட படத்தோட ஃபேன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தோட மெயின் கேரக்டரே டால்டன் தான். ஜேக் ஜில்லன்ஹால் இந்த பாத்திரத்தில் அமக்கலப்படுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்ஷன் ஹீரோன்னா இவரோட பேர் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வராது. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த இமேஜ் மாறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதுக்கு முன்னாடி நைட் கிராலர் அப்படின்னு ஒரு படம் சில வருஷங்கள் முன்னாடி இருந்தது. அதுக்காக தன் உடம்ப அப்படியே ஒல்லியா ஆக்கி வச்சிருந்தாரு ஜேக் ஜில்லன்ஹால். இந்த படத்துல ப்ரோ பாக்ஸருக்கு ஏத்த மாதிரி தன்னோட பாடியை ரொம்பவே நல்லா பப்டப்பா வச்சிருக்காரு. அடி ஒன்றும் இடி மாதிரி தான் விழும். ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே அமகலம். எல்லாமே ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்ஸ் தான். ஒரு சில எமோஷனல் காட்சிகளும் உண்டு. எல்லாத்துலேயுமே ஜேக் வந்து அமக்கலப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தவிர முக்கிய வில்லன் பாத்திரமான நாக்ஸ், கானர் மெக்ரெகர் அப்படின்னு ஒரு நிஜமான ரியல் லைஃப் எம்எம்ஏ ப்ரோ பாக்ஸரை இதில் நடிக்க வச்சிருக்காங்க. ஒரு மென்டலான ஒரு ஃபைட்டர் கேரக்டர். இவரும் ரொம்பவே அமகலப்படுத்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட சண்டை காட்சிகள் படத்துல ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. அடுத்தது முக்கியமான ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் காட்சிகள், அதை கன்சீவ் செய்யப்பட்ட விதம், அதை படமாக்கப்பட்ட அந்த விதம் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. டெக்னிக்கலி ரொம்ப சூப்பராக இருந்தது. கதையோட கோரே ஸ்டண்ட் காட்சிகள் மட்டும்தான். அந்த விஷயத்துல இந்த படம் சோட போகல. டைரக்டர், இந்த ஸ்டண்ட் டீம், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருக்கும் நம்மளுடைய பாராட்டுகள். குறைன்னு சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சில காட்சிகளை இவங்க படமாக்கியிருக்கலாம். எல்லா கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி, அப்புறம் முக்கியமான பிளாட் லைன்ஸ் எல்லாமே இந்த பாத்திரங்கள் வெறும் வாய் வார்த்தையாவே வசனங்களாவே தான் சொல்லும், அவ்வளவுதான். இதனால இந்த படத்துல வெறும் ஒரு பேர் போன்ஸான ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கு. கடையில கொஞ்சம் அந்த ரிச்னஸ், கொஞ்சம் அந்த மீட் எல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு.
இந்த மாதிரி ஒரு 2, 3 காட்சிகள் ஒரு 5, 10 நிமிஷம் போட்டிருந்தா கூட இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மத்தபடி இந்த படத்த பார்க்கலாமா, வேணாமான்னா, கண்டிப்பா ரொம்பவே பொழுதுபோக்கான ஒரு படம் இது. ஃபேமிலியோட கூட பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ரொம்ப வயலன்ட்டான ஒரு படம் இது. சண்டை காட்சிகள்லாம் ரத்த களரியாவே இருக்கும். தவிர வில்லனோட என்ட்ரி காட்சிகள் கொஞ்சம் ஒரு மாதிரியா எடுத்திருப்பாங்க. ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் அத செஞ்சிருக்காங்க. இதனால சின்ன பசங்களுக்கு உகந்தது இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க பார்த்து உங்க சிச்சுவேஷன் படி முடிவு பண்ணிக்கங்க. ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.